அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் எத்தனையோ செடிகள் வளர்த்தாலும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும், என்னென்ன நன்மைகள் நமக்கு தரும், வீட்டிற்கு செடிகள் என்பது எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை பற்றியும், இப்போது நம்ம முன்னோர்கள் மகிழ்வதற்காகவும், நம்ம வீட்டில் நிறைய நன்மைகள் நடப்பதற்கும், குழந்தைகள் நன்கு படிப்பதற்கும், வியாபார ஸ்தலங்களில் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கும் இந்த செடிகள் இருந்தாலே மிக மிக நன்மை அளிக்கும் என்பதை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். முன்னோர்கள் மகிழ்வார்கள் என்றாலே அந்த வீட்டில் அவ்வளவு நன்மை இருக்கின்றது என்று அர்த்தம். அவர்களே நம்மளுடைய புத்ருக்கள் ஆவார்கள். நாம சொல்லக்கூடிய செடியை வீட்டில் வைத்தால் புத்ருக்கள் மிகவும் சந்தோஷம் அடைவாங்க. அப்படி என்ன செடி, அதை எந்த திசையில வைக்கலாம் அப்படின்றத பத்தி நாம இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். நாம இப்போ இந்த பதிவுல சொல்றது மரங்கள் கிடையாது, செடிகள் தான் சொல்றோம். இதை நீங்கள் வாடகை வீட்டுல இருந்தால் கூட இந்த செடியை வைத்து பராமரிக்கலாம். எப்படி பராமரித்தாலும் அதை சுத்தமாக வைத்து கொண்டாலே யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு சுத்தம் தேவை செடி வளர்ப்பதற்கு. செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அங்கே உழைப்பும் அதிகமாக இருக்கணும். ஒரு நிமிடம் கூட, அதாவது ஒரு குழந்தையை பாதுகாப்பது போல, குழந்தைகள் என்றாலே அவர்கள் வளர்கின்ற வரைக்கும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றுவது போல நாம பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபோல செடியையும் நாம கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் அந்த இடத்துல அந்த செடி நலமாகவும் வளரும். நன்மை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு குறைபாடு இல்லாமல் அந்த செடியை நாம வளர்க்கலாம். அது என்ன செடி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். வீடுகளில் பொதுவாக மந்தாரை, பவளமல்லி இது போன்ற மரங்களை, அதாவது செடிகளை தெற்கு மேற்கு திசையில வளர்த்தால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைப்பதோடு குழந்தைகளின் படிப்பு நன்றாக இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் நம்ம பிசினஸ் என்று பார்த்தால் அது மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வரும். அதற்கு அப்புறமா ஜாதி மல்லி செடிகளை தெற்கு மேற்கில் அமைப்பது ரொம்பவும் நல்லது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ஒரு குறிப்பாகும். இந்த மந்தாரை செடியும் பவளமல்லியும் மிக மிக அற்புதமான செடி. ஜாதி மல்லி கொடிகளை தெற்கு மேற்கில் அமைப்பது ரொம்பவும் நல்லதும் கூட. இப்ப நம்ம பதிவுல சொன்ன 3 விதமான செடிகளை தெற்கு திசையில மேற்கு திசையிலும் வளர்க்கலாம். நாம இப்படி வளர்ப்பதனால நாம மேற்படி சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். நம்ம வீட்டிற்குள் புத்ருக்கள் நமக்கு ஆசி செய்வதோடு இந்த செடிகளிலுமே அமர்ந்து நமக்கு ஆசி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த செடி அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது என்றால் நாம இந்த செடியை வாங்கி வீட்டில் வைத்து வளர்க்கலாமே. அற்புதமான இந்த செடிகளை வாங்கி நீங்கள் வளர்த்து வாங்க. உங்களுக்கு அபரிதமான சக்தியை கொடுக்க வல்லது இந்த செடிகள். வீட்டிற்கு மேலும் அநேக நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்கின்றது என்றால் இந்த செடியை வளர்த்து பாருங்க. ஆல்ரெடி உங்க வீட்டில் இந்த செடிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னாலே மேலே சொன்ன நன்மைகள் எல்லாமே கண்டிப்பாக உங்க வீட்டில் உங்களுக்கு இருக்கும். ஏன் எத்தனையோ செடிகள் இருந்தும் நாம இந்த பதிவில் இந்த செடியை மட்டும் நாம சொல்றோம் அப்படின்னா, இந்த செடியில முன்னோர்கள் வசிக்கும் வாசம் நிறைந்த அற்புதமான செடியாக இருக்கின்றது இல்லையா? இந்த அற்புத செடியை வளர்ப்பதனால அநேக நன்மைகள் நமக்கு தரும். அப்படி நீங்களும் இந்த செடியை உங்க வீட்டில் வச்சு பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.